வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை காவேரிக்கு. உடனே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, "அம்மா சூப்பர்ம்மா, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு தெரியுமா? அம்மா எல்லாம் அப்பளத்தை எடுத்து வைங்கம்மா" அப்படி சொல்கிறாங்க. "என்னடி அவ்வளோதான் வாங்குவாங்கன்னு சொன்னேன், இப்போ என்னென்னா இப்படி சொல்கிற?" அப்படிம்மா. "சொன்னால் கேளுமா, இல்லை அப்பளத்தை எடுத்து வைம்மா" அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. "சரிடிம்மா, இன்னும் அப்பளம் நிறைய ஆர்டர் இருக்குது, அதனால் சீக்கிரமாக செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல இதை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்ருங்க, நான் வந்துடுறேன்" அப்படி சொல்கிறாங்க. "உண்மையாகவே இவ்வளோ ஆர்டர் கிடச்சிதாடி?" "ஆமாம்மா, நீ சொன்னல வண்டி ஒன்று வாங்க சொல்லி, அதை உடனே வாங்கிடுவோம், கவலையே படாத" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து நமக்கு வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. "எனக்கு காவேரி சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது போதும், சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பளக்கட்டை பார்க்குறாரு. இதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அப்போ தான் காவேரியோட அப்பளத்தோட நதி அப்பளம் வந்து எல்லாமே பிரபலம் அடையும்ல அப்படி சொல்லிட்டு அப்பளக்கட்டை எடுத்து பார்க்குறாரு. அடப்பாவீங்களா, என் ஃபோட்டோவே இல்லையே! என் ஃபோட்டோ போட்டு லேபிள்லாம் போட்டிங்க, இப்போ என்னென்னா என் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெறும் அப்பளத்தை கொடுக்குறீங்களா உங்களை? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இதில் என் ஃபோட்டோ இல்லாத அப்பளத்தை நானே டெலிவரி பண்ணணும். எல்லாம் தலை எழுத்து. சரி என் பொண்டாட்டிக்காக தானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம குமரனும் அதுக்கப்புறம் கங்காவும் வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க, நாளெலாம் குறிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, "என்ன தம்பி எல்லாம் வேலையும் ஆகிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறான். "ஆமாம், கடத்தரப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ வந்து யார் யாரை கூப்பிட்றதுன்னு இருக்குது. நம்ம காம்பவுண்டரில் இருக்கவங்களும் கூப்பிடணும்ப்பா, ஏன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட கூப்பிட்டா தான் நல்லது, ஏன்னா முதல்ல இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அப்போ அவங்களே கூப்பிடணும்ல" அப்படின்னோடனே, சரி அப்போ காம்பவுண்டில் உள்ளவங்கன்னா நம்ம அந்த தம்பியும் கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "அமைதியாக இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் வந்து நிற்கணுன்ற அவசியமும் கிடையாது, சும்மா வாய் வச்சு நீ இருக்க மாட்டீங்க, காவேரியே சும்மா இருந்தால் கூட நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க" அப்படி சொல்லி திட்டுறாங்க. "அம்மாடி என்கிட்ட வந்துடாதம்மா, நேராக தெரியாமல் சொல்லிட்டேன், வாய் தவறி விட்டுருமா" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து, "இங்கே பாருங்க தம்பி, எக்காரனை கொண்டும் அந்த பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், புரியுதா? அந்த பையனெல்லாம் கூப்பிட்டீங்க அப்புறம் நல்லா இருக்காது" அப்படின்னோடனே, "அதெல்லாம் இல்லை அத்தை, நான் ஏன் தவற கூப்பிட்றேன், நான் கூப்பிட மாட்டேன் அத்தை" அப்படின்னோடனே அப்படியே காவேரி பார்க்குறாங்க மனசு கஷ்டத்தோட. அடுத்து வந்து இங்கே வந்து, "ஓ, இந்த பிளான் வந்து பண்ணுறீங்களா, என்னை கூப்பிடாமல் ஃபங்க்ஷன் நடத்திடுவீங்க, அதையும் நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, "ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ராசின்னு உடனே கடை ஆரம்பிக்கிறீங்க." "ஆமாங்க" அப்படின்றாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கங்காவும் கூப்பிடணும். "சரிப்பா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டல, இந்த ஆற்றுல இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க. "எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, சரிப்பா, நாங்கள் எல்லாருமே ஆஜராகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னோடனே, "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் வந்து வெளியே கிளம்பிட்டு, "என்னப்பா நீ கடத்தரப்பு விழாக்கு வந்து கிளம்பணும்ல, வரலையாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்க மாமி என்னதான் கூப்பிடலையா, அவங்க கூப்பிடாம எப்படி மாமி நான் வர்றது" அப்படின்றாரு. "என்னப்பா இப்படி சொல்கிற, ஒன்றை கூப்பிடாம விட்டுட்டாங்களா? இதெல்லாம் நியாயமே கிடையாது, அவங்களும் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, உனக்கு ஏதாவது அடிப்பட்டால் கூட ஓடி வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க, எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குப்பா இப்போலாம் அவங்க பண்ணுறது, இவங்களை பற்றி தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துனுமே வச்சுருக்க மாட்டேன்" அப்படின்றாரு இங்கே மாமி. உடனே வந்து, "சரி மாமி விடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா" அப்படின்னு. "என்னப்பா நீ, நாங்கள்லாம் போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு, நீ வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா" அப்படின்னோடனே, "சரி மாமி, உங்களுக்கு புரியுது, அடுத்தவங்களுக்கு புரியலையே, சரிப்பா, நீ வந்து ஏன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், சரி எங்கள் சார்பாக நீ வாயேன் எங்கள் கூட" அப்படின்னோடனே, "எப்படி மாமி வர்றது, அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க." "அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கப்பா, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காக தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோடனே, "மாமி நிஜமாவா சொல்கிறீங்க? இப்போ தான் மாமி உண்மையிலேயே எனக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்க மாதிரி தோணுது, முதல்லலாம் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது மாமி." "சரிப்பா, நீ வந்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னோடனே, "ரொம்ப சந்தோஷம் மாமி" அப்படின்றாரு.